வணக்கம். உங்கள் ஜேகேஆர் லட்சுமி கல்யாண் யூடியூப் சேனல்ல தைப்பூசத்தினுடைய சிறப்பு என்ன? தைப்பூசத்தில விரதம் எப்படி இருக்கணும்? தைப்பூசத்தினுடைய ஒரு மிகச்சிறந்த வழிபாட பத்தி பார்ப்போம். ஒவ்வொரு மாதத்திற்குமே நம்மளுடைய இந்து மதத்தில ஒரு மிகச்சிறந்த சிறப்பு உண்டு. நீங்கள் ஒவ்வொரு மாதத்தை எடுத்துப் பாருங்கள். சித்திரை மாதம், சித்திரை நட்சத்திரம், நைனார் நோன்பு என்று சொல்வார்கள். சித்திரகுப்த நைனார். யமதர்மனுடைய உதவியாளராக இருக்கக்கூடிய சித்திரகுப்த நைனார் தான் நம்மளுடைய விதி என்ற பேரேட்டை கையில் வைத்திருக்கிறார். அந்த சித்திரை மாதம் வருகின்ற சித்திரை நட்சத்திரத்திலே நைனார் நோன்பு என்ற ஒரு விரதத்தை நாம் கடைபிடிக்கின்றோம். அடுத்து வைகாசி மாசம் வருகின்ற விசாக நட்சத்திரம். திருச்செந்தூர்ல வைகாசி விசாகம்தான் மிகச் சிறப்பு. ஏனென்றால் கந்த சஷ்டி அதைவிட மிகச் சிறப்பு. இருந்தாலும் வைகாசி விசாகம்தான் ஒரு மிகச் சிறப்பானது. வைகாசியிலே வரக்கூடிய விசாக நட்சத்திரம். ஆனி மாதம் உத்திர நட்சத்திரம். சிதம்பரம் நடராஜருக்கு திருமஞ்சனம் செய்யக்கூடியது, நன்னீராட்டு. ஏனென்றால் சிவபெருமான் அபிஷேக பிரியன். வெங்கடாஜலபதி அலங்கார பிரியன். ஆனால் இந்த வைணவ தலத்திலே கூட இந்த ஆனி மாதம் உத்திரம் திருமஞ்சனம் செய்யப்படுகின்றது. நறுமண எண்ணெய் பெருமாள் மீது பூசப்படுகின்றது. ஆடி மாதம் பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரத்திலே அம்பாள் எல்லாத்திற்கும் வளைகாப்பு நடத்தப்படுகின்றது. அது மட்டுமல்ல, ஆண்டாள் உற்சவம், தேரோட்டம், சிறுவில்லிபுத்தூரிலே தேரோட்டம், ஆடிப்பூரம், ஆவணி அபிட்டம் என்பது ஒரு சிறப்பானது. உபநயனம் செய்யக்கூடியது. ரிக் யஜுர் சாம அதர்வண வேதங்களுக்கெல்லாம் உபநயனம் செய்யப்படுகின்றது. ஆவணி அபிட்டம். புரட்டாசி மாதத்திலே மிகச்சிறந்த வைபவங்கள் எல்லாம் வருகின்றன. புரட்டாசி மாதத்திலே நவராத்திரி வருகின்றது. மாகாளி அமாவாசை வருகின்றது. மகிஷாசூரனை சம்ஹாரம் பண்ண விஜயதசமி என்பதெல்லாம் வருகின்றது. புரட்டாசி மாதம் திருப்பதியிலே பிரம்மோற்சவம் நடக்கின்றது. ஐப்பசி மாதம் என்பது ஒரு சிறப்பு. ஐப்பசியிலே வரக்கூடிய பௌர்ணமி திதியிலே சிவாலயங்களிலே சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுகின்றது. காய்கறிகளால் பூஜை செய்யப்படுகின்றது ஐப்பசி மாதம். அது மட்டுமல்லாமல் ஐப்பசி மாதத்திலே தான் நமக்கு தீபாவளி பண்டிகை வருகின்றது. தேய்பிறையிலே வரக்கூடிய நரக சதுர்த்தசி திதியிலே தான் நம் தீபாவளி கொண்டாடுகின்றோம். அதற்கப்புறம் ஐப்பசி மாதம்தான் திருச்செந்தூர் முருகனுக்கு அன்னாபிஷேகம் என்று சொல்வார்கள். 1ஆம் தேதி அன்று திருச்செந்தூர் முருகனுக்கு ஐப்பசி 1ஆம் தேதி ஐப்பசி விசு என்று சண்முகப் பெருமானுக்கு அன்னாபிஷேகம் சிறப்பாக நடக்கின்றது. இந்த ஐப்பசி மாதம் கந்த சஷ்டி சிறப்பாக நடக்கின்றது. அதுக்கப்புறம் கார்த்திகை மாதம் திருக்கார்த்திகை. கார்த்திகை முருகப்பெருமானுக்கு உயர்ந்த நட்சத்திரம். கார்த்திகை மாதத்திலே வரக்கூடிய திருக்கார்த்திகை அன்றுதான் திருவண்ணாமலையிலே என்ன செய்கின்றது? ஜோதி ஏற்றப்படுகின்றது, தீபம் ஏற்றப்படுகின்றது. மார்கழியிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், மார்கழி மாதம் சிதம்பரத்திலே உங்களுக்கு ஆருத்ரா தரிசனம். திருவாதிரை என்று ஆருத்ரா தரிசனம். மார்கழி மாதம்தான் வைணவ தலங்களிலே சொர்க்கவாசல், வைகுண்ட ஏகாதேசி என்று அழைக்கப்படுகின்ற சொர்க்கவாசல். தை முதல் தேதி அன்று உங்களுக்கு சபரிமலை ஐயப்பன் கோயிலிலே உங்களுக்கு மகர ஜோதி காணப்படுகின்றது. தை முதல் தேதியில் தான் நம் தமிழர் திருநாளாகிய பொங்கல் கொண்டாடப்படுகின்றது. மகர சங்கராந்தி என்று அழைக்கப்படுகின்ற பொங்கல் கொண்டாடப்படுகின்றது. தை 1ஆம் தேதி. இந்த தை மாதத்திலே வரக்கூடிய பூச நட்சத்திரம் பௌர்ணமியும். பொதுவாக இந்த நட்சத்திரம் எல்லாமே ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் எல்லாமே பௌர்ணமியை நெருங்கிதான் வரும். சித்திர மாதத்தில் வருகின்ற சித்திரை நட்சத்திரம், வைகாசி மாதத்தில் வருகின்ற விசாக நட்சத்திரம், ஆனி உத்தரம், ஆடி பூரம், ஆவணி அவிட்டம் என்றா. அதே மாதிரி உங்களுக்கு தை பூசம், மாசி மகம், பங்குனி உத்தரம் எல்லாமே இந்த நட்சத்திரங்களிலே கொண்டாடப்படுகின்றது. தைப்பூசத்தினுடைய சிறப்பு என்ன? தைப்பூசம் என்ற முருகனுடைய அவதார நோக்கம் நமக்கு தெரியும். முருகப்பெருமான் சூரபத்மனை
வதம் செய்வதற்காக, சம்ஹரிப்பதற்காக, சம்ஹாரம் செய்வதற்காக முருகப்பெருமான் அவதரித்தார். அவர் சூரபத்மனை சம்ஹரிப்பதற்காக அவர் கையில் இருந்தது ஞானவேல், சக்திவேல், வீரவேல், வெற்றிவேல். அந்த வேலை பராசக்தி அவருடைய திருக்கரங்களிலே ஒப்படைத்த நாள், கையிலே கொடுத்த நாள். முருகப்பெருமானிடத்திலே அந்த சக்தி வேலையும், ஞான வேலையும் அவருடைய கையிலே கொடுத்த நாள் வந்து இந்த தைப்பூசம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த தை மாதம் பூச நட்சத்திரத்திலே தான் முருகப்பெருமானிடத்திலே சக்தி வேலை ஒப்படைத்தார். முருகா, இந்த சக்தி வேலை வைத்துக்கொள், இந்த ஞான வேலை வைத்துக்கொள். இந்த வேல்தான் சூரபத்மனை கொல்வதற்குரிய ஆற்றல் உடையது. நீ வேறு, வேல் வேறல்ல. உன்னையும் வேலையும் பிரிக்க முடியாத ஒரு சக்தி. முருகன் என்றால் வேல், வேல் என்றால் முருகன். அந்த அளவிற்கு ஒரு சக்தி வேலை முருகப்பெருமானிடம் கொடுத்த நாள் தான் இந்த தைப்பூச திருநாள். இந்த தைப்பூச திருநாள் உலகமெங்கும் கொண்டாடப்படுகின்றது. குறிப்பாக மலேசியாவிலே இந்த தைப்பூச திருநாள் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. தமிழகத்திலே வந்து மருதமலையிலே தைப்பூச திருநாளும், பழனிதான். தைப்பூசம் என்றால் பழனிதான். இந்த பழனிமலையிலே தான் இந்த தைப்பூச திருநாள் என்பது மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. ஒவ்வொரு ஸ்தலத்திற்கும் ஒரு மகிமை இருக்கிறது. திருச்செந்தூர் என்றால் கந்தசஷ்டி, வைகாசி விசாகம். பழனி என்றால் தைப்பூசம். திருத்தணி என்றால் ஆடி கிருத்திகை. இப்படி ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும், திருப்பரங்குன்றம் என்றால் தெய்வானை திருமணம். அப்படி ஒவ்வொரு ஸ்தலத்திற்கும் ஒரு முக்கிய வைபவம் என்று நாம் கொண்டாடி வருகின்றோம். இந்த தைப்பூச திருநாளத்தில கூட பழனி மலையிலே கொண்டாடுவதில்லை. கீழே இருக்கக்கூடிய பெரியநாயகி அம்மன் கோயில் தான் இந்த 10 நாட்களும் திருவிழாவாக கொண்டாடப்படுகின்றது. பெரியநாயகி அம்மன் கோயிலிலே இருந்துதான் முத்துக்குமார சுவாமி உற்சவம் நடைபெறுகின்றது. முத்துக்குமார சுவாமி வீதி உலா வருகிறது வந்து பெரியநாயகி அம்மன் கோயிலிலே இருந்து புறப்பட்டு, பெரியநாயகி அம்மன் கோயிலில் இருந்தால் தேரோட்டம் 10வது நாள் இந்த தைப்பூசத்தன்றைக்கு தேரோட்டமும் என்ன செய்கின்றது? நடைபெறுகின்றது. அதுபோல நீங்கள் திருச்செந்தூரிலே வந்து தைப்பூசத்திலே வந்து வேல் கொடுத்ததற்காக திருச்செந்தூரிலே வரகுணபாண்டியன் தம்பி உக்கிரகபாண்டியனால் கட்டப்பட்ட வேல் உகந்தம்பாள் திருச்செந்தூர்ல இருக்கா. நீங்க கண்டிப்பா திருச்செந்தூர் போகக்கூடிய எல்லாருமே முருகப்பெருமானுக்கு அந்த சக்தி வேலை வழங்கிய வேல் உகந்த அம்பாளை வழிபட்டால் மட்டும்தான் உங்களுக்கு முருகனை வழிபட்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா முருகப்பெருமானே சொல்றார், வரகுணபாண்டிய தம்பி உக்கிரகபாண்டியனுக்கு குழந்தை இல்லாத அந்த அசுரை முகத்தை, குதிரை முகத்தை மாற்றி கொடுத்த காய் வந்து திருச்செந்தூர் வேலுகுந்தம்பாள். அங்கிருந்துதான் முதல் தீர்த்தம் வந்து ஆரம்பிக்கின்றது. மதனாரம்ப தீர்த்தம் வந்து அங்கிருந்து தான் ஆரம்பிக்கப்படுகின்றது. எனவே அந்த தைப்பூசத்திற்கு நீங்கள் திருச்செந்தூருக்கு போகின்ற பொழுது கண்டிப்பாக முருகப்பெருமானுக்கு அந்த வேலை வழங்கிய வேலுகுந்தம்பாளை தரிசனம் செய்தால் இன்னும் உங்களுக்கு பல சாப விமோசனங்கள் எல்லாம் நீங்குவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. காரணம், சாபங்களில் இருந்து விடுபடுவது, சாபங்களை நீக்குவது எது என்றால் வேல்தான். அந்த வேலை வழங்கிய வேலுகுந்தம்பாள் திருச்செந்தூரிலே இருக்கின்றார். எனவே திருச்செந்தூருக்கு செல்லக்கூடிய முருக பக்தர்கள் வேலுகுந்தம்பாளை வழிபடுகின்ற பொழுது வேலை வழிபட்டதனுடைய புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் இந்த தைப்பூசத்தினுடைய விரத நாள் எப்படி கடைபிடிப்பது என்பது ஒரு முக்கியமான ஒன்று. விரதம் என்பதை நாம் என்ன நினைக்கின்றோம் என்றால், வெறும் உண்ணா நோன்பு என்று நினைக்கின்றோம். ஒரு காலத்திலே ஒரு மண்டலம் விரதம் இருப்பார்கள். ஒரு மண்டலம் என்றால் 48 நாட்கள். ஒரு மண்டலம், மண்டல பூஜை என்று சொல்வார்கள். ஒரு கோயிலிலே வந்து கும்பாபிஷேகம் செய்தால் மண்டல பூஜை 48 நாட்கள் நடைபெறும். 48 நாட்களுக்கும் வந்து அந்த இறைவனை சாநித்தியம் பண்ணுவதற்காக என்ன செய்வார்கள்? 48 நாட்கள் மண்டல பூஜை நடைபெறும். ஒரு மண்டலம் என்பது 48 நாட்கள். எனவே ஒரு மண்டலம் விரதம் இருப்பார்கள். அதனால தான் மண்டல பூஜை என்று சொல்வார்கள். இந்த 48 நாட்கள் விரதம் இருப்பது ஒரு வகை. 48 நாட்களும் 2 நேரங்கள் நாம் குளித்து 48 நாட்களும் அசைவ உணவுகள் சாப்பிடாமல் எந்த விதமான தீய பழக்கங்களில் இருந்தாலும் அதிலிருந்து
தீய பழக்கங்களில் நாம் ஈடுபடாமல் 2 நேரமும் குளித்து முருகப்பெருமானை தியானித்து சஷ்டி கவசம், சண்முக கவசம், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், குமார சம்பவம் இப்படி முருகப்பெருமானுடைய துதிப்பாடல்கள், திருப்புகழ் இப்படி முருகப்பெருமானுடைய துதிப்பாடல்களை பாடி அவனை நினைப்பது. உ காலையில் முருகப்பெருமானிடத்தின் பூஜை செய்வது, பின்பு நம்மளுடைய வேலை செய்துவிட்டு, பணி செய்துவிட்டு வந்து இரவிலே வந்து அந்த முருகப்பெருமானிடத்திலே பூஜை செய்வது, ஏதேனும் ஒரு சின்ன பிரசாதத்தை வைத்து முருகப்பெருமானை வழிபடுவது. இந்த 48 நாட்கள் விரதம் இருப்பது ஒரு வகையான முறை. ஒருவேளை 48 நாட்கள் நமக்கு முடியவில்லை என்றால், அரை மண்டலம் இருக்கலாம். அரை மண்டலம் என்பது 24 என்று வருகின்றது. ஒருவன் 24ஐ 21 நாட்கள் என்று ஒற்றைப்படை என்று நினைத்து 21 நாட்கள், 11 நாட்கள் என்று ஒற்றைப்படையிலே என்ன செய்கிறார்கள்? விரதம் இருக்கிறார்கள். 21 நாட்கள் கூட விரதம் இருக்கலாம். இல்லை என்றால் 11 நாட்கள் விரதம் இருக்கலாம். 11 நாட்கள் விரதம் இருக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை. நாம் கந்த சஷ்டி 6 நாட்கள் விரதம் இருக்கிறோம் அல்லவா? அதுபோல கந்த சஷ்டி மாரி 6 நாட்கள் விரதம் இருக்கலாம். 6 நாள் என்றால் பிப்ரவரி 11ஆம் தேதி உங்களுக்கு தைப்பூசம் என்றால், நீங்கள் பிப்ரவரி 6ஆம் தேதி ஆரம்பித்தால் 6, 7, 8, 9, 10, 11 6 நாட்கள் கரெக்ட்டாக நிறைவு வரும். பிப்ரவரி 6ஆம் தேதி அன்றைக்கு கிருத்திகை நட்சத்திரம் வருவது ஒரு மிகச் சிறப்பு. எனவே நீங்கள் 6 நாட்கள் கூட இந்த தைப்பூசம் விரதத்தை நீங்கள் என்ன செய்யலாம்? இருக்கலாம். ஒருவேளை 6 நாட்களும் என்னால் இருக்க முடியவில்லை என்று நினைத்தால், நீங்கள் தைப்பூசத்தன்று 1 நாள் மட்டும் விரதம் இருந்தால் போதும். நாம் எத்தனை நாள் விரதம் இருக்கிறோம் என்பது இங்கு முக்கியமில்லை. எவ்வளவு நேரம் முருகப்பெருமானை சிந்தித்து கண்ணீர் சிந்தினோம் என்பதுதான் இங்கு முக்கியம். முருகப்பெருமானை தியானித்து, அவனையே நினைத்து முருகா, 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 முருகா என்று அவனிடத்திலே கண்ணீர் சிந்துவதுதான் இந்த விரதத்துக்கு ஒரு முக்கியமானதை தவிர, நீங்கள் 48 நாட்கள் இருந்தேன் என்பது பெருமை கொள்வது இங்கு முக்கியமல்ல. ஒரு நாள் நீங்கள் முருகப்பெருமானிடத்திலே கண்ணீர் சிந்தினாலும் போதும். ஏனால் இறைவனிடத்திலே வந்து நாம் மனம் ஒருமித்து, அவனையே நினைத்து, அவனையே மனதில் தியானித்து, அவன் உள்ளத்தை அவனுடைய உருவத்தை வந்து நம் மனதில் நிறுத்தி முருகா, முருகா, முருகா என்று சொல்லுங்கள். சரவணபவ என்ற அந்த அ 6 அட்சரத்தை சொல்லுங்கள். ஏனென்றால் அட்சரம் வந்து ரொம்ப முக்கியம். ஆமா. பஞ்சாட்சரம் என்று சிவாய நமக சொல்றோம். ஆமா. 5 எழுத்து மந்திரம் சொல்கிறோம். 6 எழுத்து மந்திரம் சடாட்சர மந்திரத்தை சொல்லுவோம். 8 எழுத்து மந்திரம் இருக்கின்றது. ஆமா. வைணவ தலங்களிலே 8 எழுத்து மந்திரம் ராமானுஜர் சொன்ன மாரி நமோ நாராயணாயங்கிற அந்த 8 எழுத்து மந்திரம். முருகப்பெருமானுக்கு இந்த சரவண பவ என்ற அன்னைக்கு ஃபுல்லா உட்கார்ந்து எழுதுங்க. காலையில நீங்க குளிச்சு, விரதத்த ஆரம்பிச்சு, அப்படி ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா மௌன விரதமாக இருப்பது நல்லது. மௌன விரதமாக இருப்பதில் கூட என்ன என்றால், மோன விரதமாக இருப்பது நல்லது. ஏன்னா ஔவையார் சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்றால், "மோன நிலையே ஞான வரம்பு" என்று சொல்கிறார். மௌனம் என்பது வாய் அசையாமல் இருப்பது. மோனம் என்பது மனம் அசையாமல் இருப்பது. மனத்தை அசைய விடாமல் நாம் வந்து அந்த ஒரு நாள் முழுவதும் நாம் பார்த்துக்கொண்டு, மனதிலே முருகப்பெருமானை மட்டும் வைத்துக்கொண்டு, மனதை வேறு எந்த சிந்தனையும் வராமல் நீங்கள் பார்த்துக் கொண்டால், அது உயர்ந்த விரதம். இந்த நாமத்தை கூட முருகப்பெருமானுடைய அந்த சரவண பவ, முருகா என்ற நாமத்தை கூட நீங்கள் சொல்லுகின்ற பொழுது, வேலுடைய நாமத்தை நீங்கள் சொன்னால் இன்னும் ஒரு மகத்துவம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, கதிர்வேல் முருகன் அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா என்று நீங்கள் இந்த முருகப்பெருமானுடைய அந்த வேலை நீங்கள் தைப்பூசத்தன்று நீங்கள் அவனுடைய நாமத்தை சொல்லுகின்ற பொழுது, இன்னும் அதற்கு சக்தி அதிகமாகின்றது. காரணம் என்னவென்றால், வேல் கொடுத்த நாள் தானே! அந்த வேலை கொடுத்து, வேலை வாங்கியதால் தானே முருகனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த சூரபத்மனை சம்காரம் செய்ததற்கு அவனுக்கு உற்ற துணையாக இருந்தது இந்த வேல் தானே! அது மட்டுமல்ல, வேல் தானே எல்லாவற்றையும் காப்பாத்துகின்றது. வேல் இல்லை என்றால் வேலும், மயிலும் இல்லை என்றால், முருகப்பெருமானுடைய 2 பக்கபலமாக இருந்து துணை செய்வது இந்த வேலும், மயிலும் தானே! அதனால இந்த வேல் வந்து ஒரு மிக முக்கியமான வழிபாடு. அந்த வேலை கொடுத்த நாள் தான் இந்த தைப்பூசத் திருநாள். எனவே நீங்கள் முருகப்பெருமானுடைய அந்த வேல்மாறல் பாடல், வேல் வகுப்புங்கிறது தான் வேல்மாறல். அதை நீங்கள் படியுங்கள். ஒரு நாள் விரதம் இருந்தாலும் போதும்.
அந்த ஒரு நாள் தைப்பூசத்திலே முருகப்பெருமானுக்கு உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ என்று பாருங்கள். ரொம்ப பரோபகாரமாக செய்ய வேண்டும் என்பது இல்லை. ஏனால் இறைவன் நம்மளிடத்தில் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முருகப்பெருமான் நம்மிடத்திலே நம் அன்பை மட்டும் தான் நம்மிடத்திலே வேண்டுகிறார். நம்மை தியானிக்கணும். முருகப்பெருமானை நாம் தியானிக்கணும். முருகப்பெருமானை மனதிலே நிலைநிறுத்த வேண்டும். ஆபாகானம் செய்ய வேண்டும். நம் உள்ளத்திலே அவனை ஆபாகானம் செய்து அன்று ஒரு நாள் முருகனை நம் உள்ளத்திலே வைத்து பூஜை செய்ய வேண்டும். பூசலார் நாயனார் பூஜை செய்தார் அல்லவா? திருநின்ற ஊரிலே சிவபெருமானே. அதனாலே தானே சிவபெருமான் பல்லவ மன்னன் கட்டின கோயிலுக்கு போகாமல் பூசலார் நாயனார் மனதிலே கட்டின கோயிலுக்கு போனார். அதனால முருகப்பெருமானுக்கு நீங்க மனதிலே உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று திருமூலர் சொன்னதைப் போல நீங்கள் அந்த உள்ளத்திலே முருகப்பெருமானை நிலைநிறுத்தினால், அந்த உள்ளத்திலே முருகப்பெருமானை நினைத்து கண்ணீர் சிந்தினால், அந்த உள்ளத்திலே முருகப்பெருமானை நினைத்து தைப்பூசத்திலே வேலையும் முருகனையும் சேவலையும் நீங்கள் வழிபட்டு வருகின்ற பொழுது, நம் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் பட்டாலும், எவ்வளவு துயரங்கள் இருந்தாலும், எதையெல்லாம் நீங்கள் கேட்கிறீர்களோ அத்தனையும் தரவல்லக்கூடிய ஒப்பற்ற ஒரு திருநாள் தான் இந்த தைப்பூச திருநாள். இந்த தைப்பூச திருநாளிலே ஒரு நாளாவது நீங்கள் விரதம் இருங்கள். உங்களுக்கு விரதம் என்பது ஒரு இறைவனை நாம் நினைக்கக்கூடிய நேரம் தானே தவிர, அது ஒரு ஒரு சடங்காக நீங்கள் நினைக்க வேண்டாம். அதை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்று இல்லாமல், இறைவனை நீங்கள் நினையுங்கள். 48 நாள் இறைவனை நினைத்தால் போதும். 48 நாட்களும் நீங்கள் எப்பொழுதெல்லாம் முருகனை நினைக்கிறீர்களோ, அதிலெல்லாம் விரத கணக்கிலே சேர்த்துவிடும். அதனால் நீங்கள் 48 நாள் இருங்கள், அல்லது 21 நாள், அல்லது 11 நாள், அல்லது நான் சொன்ன மாதிரி அந்த கடைசி 6 நாளாவது நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து, அந்த வேலை நினைத்து, மயிலையும் நினைத்து, சேவலையும் நினைத்து, நீங்கள் இந்த தைப்பூச விரதத்தை நீங்கள் கடைபிடித்தால், உங்கள் வாழ்க்கையின் என்ன வேண்டும்? எது வேண்டுமானாலும் கிடைக்கும். இறைவனிடத்திலே, முருகப்பெருமானிடத்திலே மட்டும் நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பதற்கு அவன் வள்ளல். வள்ளலிடத்திலே தானே கேட்கலாம். இதிலும் இன்னும் ஒரு நுட்பத்தை நான் உங்களிடத்திலே சொல்கின்றேன். வள்ளி நாச்சியார் இடத்திலே தான் எங்கள் திருச்செந்தூரிலே ஒரு வழக்கம் உண்டு. நாங்கள் ஏகாந்தத்திலே போய் திருச்செந்தூர் முருகப்பெருமான் இடத்திலே தான் அப்ளிகேஷன் கொடுப்போம். நம்மளுடைய வேண்டுதலை கொடுக்கக்கூடிய நேரம் திருச்செந்தூரிலே ஏகாந்தம். ஏனென்றால் முருகப்பெருமான் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, எல்லையற்ற ஆனந்தத்தில் இருக்கின்ற பொழுது நம்மளுடைய வேண்டுதலை இறைவனிடத்திலே வைத்தால் அவன் அதை நிறைவேற்றுவான் என்பதற்காக நாங்கள் ஏகாந்தத்திற்கு செல்வேன். நான் கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் திருச்செந்தூரில் ஏகாந்தத்திற்கு சென்றிருக்கிறேன். திருச்செந்தூர் ஊரை சார்ந்தவன் என்பதனால். அப்படி ஏகாந்தத்திலே முருகப்பெருமானிடத்திலே விண்ணப்பத்தை கொடுத்தவுடன் அந்த விண்ணப்பங்களை எல்லாம் எடுத்து கொண்டு நேராக எங்கு வருவார்கள்? பள்ளியறைக்கு வருவார்கள். பள்ளியறை வள்ளி நாச்சியார் இடத்திலே பள்ளியறை வரும். அப்பொழுது அந்த விண்ணப்பங்களை எல்லாம் வள்ளி நாச்சியார் எடுத்து பார்ப்பாள். பார்த்து அந்த வள்ளி நாச்சியார் அதிலே ஒரு முத்திரை இடுவார். இவருடைய கோரிக்கையை நிறைவேற்றலாம் என்று வள்ளி நாச்சியார் ஒரு முத்திரை இடுவார். அந்த வள்ளி நாச்சியார் இட்ட முத்திரையை தான் முருகப்பெருமான் பரிசீலிப்பார். எனவே நம்மளுடைய வேண்டுதலை நான் திருச்செந்தூரிலே போகிறவர்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் முருகனிடத்திலே வேண்டுதலை வைத்தாலும் அருகிலே இருக்கக்கூடிய வள்ளி நாச்சியார் பள்ளியறை இருக்கின்றது. அங்கு முருகன் நிற்க மாட்டார். ஆனால் இரவு பள்ளியறைக்கு வருவார். அதனால வள்ளி நாச்சியாரிடத்திலே போய் உங்கள் வேண்டுதலை வைத்து இரவு முருகப்பெருமான் வருகின்ற பொழுது என்னுடைய வேண்டுதலை நீ அவரிடத்திலே சொல்லி நீ கொஞ்சம் சிபார்சு செய் என்று சொல்கிறார். இதை நான் சொல்லவில்லை, அருணகிரிநாதரே சொல்லுகிறார். எனவே உங்கள் வேண்டுதலை முருகப்பெருமானிடத்திலே வைப்பதோடு வள்ளி நாச்சியாரிடத்திலே சொல்லி அவளுடைய ரெக்கமெண்டட் சீல் அங்க இருந்துச்சுன்னா நம் கோரிக்கை உடனடியாக நிறைவேறும். எனவே எல்லாம் வல்ல முருகப்பெருமானை இந்த தைப்பூச நன்னாளிலே நீங்கள் என்ன செய்யுங்கள்? வழிபடுங்கள். கேட்டது கிடைக்கும். திருமணமாகவில்லையா? திருமணம் நடக்கும். குழந்தை இல்லையா? குழந்தை பிறக்கும். சொந்த வீடு வேண்டுமா? சொந்த வீடு கிடைக்கும். என்ன கோரிக்கைகள் வேண்டும்? வேலை இல்லையா? வேலை கிடைக்கும். அயல்நாட்டு பயணமா? அயல்நாட்டு பயணம் கிடைக்கும்.
அது மட்டுமல்லாமல் என்னென்ன வேண்டும் உங்களுக்கு? உங்கள் தேவைகள் அத்தனையும் முருகப்பெருமானிடத்திலே கேளுங்கள். குடும்பத்துக்குள் பிரச்சனை, பூர்வீக சொத்து வரவில்லை, எவ்வளவோ இன்னல்கள் இருக்கின்றோம். தீராத நோய் இருக்கின்றது. எல்லாயும் தீர்ப்பதற்குத்தான் செந்தில் ஆண்டவன் இருக்கின்றான். பழனி ஆண்டவன் இருக்கின்றான். அந்த தைப்பூச நன்னாளிலே மருதமலையிலும், பழனி மலையிலும், மலேசியாவிலும் மிகச் சிறப்பாக விழா கொண்டாடப்படுகின்றது. அந்த முருகனை நாம் இந்த நன்னாளிலே துதிப்போம். அவனிடத்திலே வேண்டி நிற்போம். கேட்டது கிடைக்கும். எல்லாம் வல்ல முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளத்தையும் தருவான் என்று சொல்லி, இந்த அளவிலே தைப்பூச திருநாளைப் பற்றிச் சொல்லி விடைபெறுவது என்றும் உங்கள் லட்சுமி கல்யாண். வழக்கம் போல எங்க நம் ஜேகேஆர் லட்சுமி கல்யாண் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. அது மட்டும் இல்ல, என்னுடைய பதிவுகளை முழுவதும் நீங்கள் பாருங்கள். இதற்கு அடுத்த பதிவாக நம் வேல்மாறலில் 5வது பாடலுக்குரிய பொருளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.